Hi students, welcome to Magic Max Tamil. Ready 7th standard chapter 1 number system introduction part 1 பார்த்துட்டோம். introduction part 1 பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. சரியா? இது introduction part 2. அதில் ஃபுல்லாக நான் பேசிக் சொல்லியிருப்பேன். அது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண முடியும், சம்ஸ் எல்லாம் போட முடியும். இது வந்து நெக்ஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்ட் 2 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஜர்ஸ். ஓகேவா? அதாவது இன்டிஜர்ஸில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா ஒன்றும் இல்லை, நம்ம அதாவது ஒரு ரெண்டு நம்பரை வந்து ஆட் பண்ணவோ சப்ராக்ட் பண்ணவோ மல்டிபிள் பண்ணவோ டிவிஷன் பண்ணவோ பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வரும்ல. ஆன்சர் வந்துச்சுன்னா சம் என்ன ஆயிரும், க்ளோஸ் ஆயிரும். அதாவது ஒரு சம் டக்குன்னு ஆன்சர் வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. இந்த க்ளோசர் ப்ராப்பர்ட்டியில் வந்து ஒன்று ரெண்டு நம்பரை ஆட் பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம், மல்டிபிள் பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். இப்போ பாருங்களேன், எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏ ப்ளஸ் பியா, ஏ வந்து நான் 6ன்னு எடுத்தாச்சு, பி வந்து 2ன்னு எடுத்தாச்சு. ஆட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு 8 கிடச்சிரும். இதே ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணால் 4 கிடச்சிரும். இது மல்டிபிள் பண்ணால் 6 2 12 வந்துடும். இதை டிவைட் பண்ணால் இங்கே செகண்ட் இருக்க நம்பர் தான் டேபிள்ஸ், 2 டேபிள்ஸ். 2 டேபிளில் இங்கே சொல்கிறப்ப 6 எத்தனை டைம்ஸ் வரும்னு பாருங்கள். 2 3s are 6, ஸோ 3 டைம்ஸ் வருது. இப்போ நம்ம இந்த ரெண்டு நம்பர்ஸை இந்த 4 ஆப்ரேஷன்ஸ் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் 4 பண்ணுறப்பே நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னது, க்ளோசர் ப்ராப்பர்ட்டிஸ். சரியா? ஒரு எக்ஸாம்பிள் என்ன, அதாவது எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா, அதாவது 15 - 2 = 13 என்ன ப்ராப்பர்ட்டின்னு கேட்பாங்க. என்ன ப்ராப்பர்ட்டி? இது ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு 13 கிடச்சிருச்சு. ஒரு ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சோடனே நம்ம சம் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ என்ன ப்ராப்பர்ட்டிங்க ரைட் பண்ணணும், க்ளோசர் ப்ராப்பர்ட்டின்னு ரைட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ப்ராப்பர்ட்டிஸோட ஸ்பெல்லிங்கில் நீங்கள் மெமரி பண்ணணும். CLOSURE க்ளோசர். என்ன பண்ணணும், க்ளோசர். PROPERTY க்ளோசர் ப்ராப்பர்ட்டின்னு என்ன பண்ணணும், ஸ்பெல்லிங் தெரியணும். இந்த க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வந்து 4 ஆப்ரேஷன்லேயுமே வரும். அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இது 4லேயுமே என்ன பண்ண முடியும், நம்ம கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்துடும். கரெக்டாக ஆன்சர் வந்துச்சு, அதுக்கு பேர் என்னது, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. இப்போ ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு ஒன் என்னது, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ஸ்பெல்லிங் மெமரி பண்ணிக்கோங்க. CLOSURE க்ளோசர், PROPERTY க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது என்னென்னா A + B இங்கே P + Aவாயிரு. இங்கே A + Bயாக இருக்கிறது இங்கே என்னவாயிரும், அதாவது ஃபஸ்ட் நம்பர் செகண்டாகவும் செகண்ட் நம்பர் ஃபஸ்ட்டாகவும் வந்துடும். ஆர்டர் சேஞ்ச் ஆகும். சரியா? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, இங்கே ரெண்டு நம்பர் இருந்துச்சுன்னா அப்படியே இந்த ஆர்டர் என்னவாயிரும், சேஞ்ச் ஆயிரும். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ ஏக்கு வந்து 6ம் பிக்கு 12ம் கொடுக்குறேன். ஃபஸ்ட் நம்பர் 6ஆக இருக்கிறது இங்கே செகண்ட் நம்பர் ஆயிரும், செகண்ட் நம்பர் 2ஆக இருக்கிறது இங்கே ஃபஸ்ட் நம்பர் ஆயிரும். சரியா? இப்படி நீங்கள் ரெண்டு நம்பரை வந்து ஆர்டர் சேஞ்ச் பண்ணாலும் ஆன்சர் என்னவாகும், சேமாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? ஃபஸ்ட்டு வந்து A + Bனா இங்கே B + A. ரெண்டு நம்பர் 6 இங்கே 2ன்னு போட்டால் 6 + 2 வந்து 8 தான் வரும். அதே இப்போ ஆர்டரை சேஞ்ச் பண்ணுங்கள், 2 + 6ன்னு போட்டாலும் அதே 8 தான் வரும். இப்போ ரெண்டுமே ஆன்சர் ஈக்குவலாக வந்தால் இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ அதே மாதிரி பாருங்கள், சப்ராக்ஷனுக்கு செஞ்சு பார்க்கலாம். A - B B - A. A - B வந்து ஃபஸ்ட்டு A அப்புறம் ரைட் பண்ணியிருக்க செகண்ட் B, இங்கே ஃபஸ்ட்டு B அடுத்து A. அதே நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 6 - 2ன்னு போட்டால் 6 - 2 4 வருது. இங்கே Bக்கு வந்து 2 போட்டு திரும்ப Aக்கு 6 போட்டால் எப்பயும் போல தான் ஒரு மைனஸ் வந்தாவே நம்ம என்னென்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். சரியா? சரி, இப்போ இங்கே பாருங்கள் +4 வருது, இங்கே -4 வருது, ரெண்டு ஈக்குவலாக வரல. அப்போனா இந்த சப்ராக்ஷன் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள். A × B ஆர்டர் சேஞ்ச் பண்ணுங்கள், B × A. அதே நம்பர் தான் போட்டிருக்கேன், 6 2s are 12 தான். அது இது 2 6 are 12 தான். இப்போ ஆர்டர் சேஞ்ச் பண்ணாலும் மல்டிப்ளிகேஷனில் ஆன்சர் எனக்கு சேமாக தான் வருது. இப்போ நான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் அடிஷன் வரும், சப்ராக்ஷன் வராது, மல்டிப்ளிகேஷன் வரும். இது டிவிஷன் பண்ணி பார்க்கலாம். அது A / B நெக்ஸ்ட்டு B / A. அதே நம்பர் தான் போட்டிருக்கேன். 2 டேபிள் சொன்னால் 6 3 டைம்ஸ் வரும். சரியா? அதே 6 டேபிள் நம்ம சொல்ல முடியுமா, இது எப்படி ரைட் பண்ணலான்னா 2/6ன்னு எழுதலாம்.
2 டேபிள் சொன்னோம்னா 2 1 டைம்ஸ் வரும், 2 1s are 2, 6 வந்து 3 டைம்ஸ் வரும். இங்கே 1/3 வருது. இங்கே பாருங்களே 6/2ன்னு போட்டால் 2 டேபிளில் 6 எத்தனை டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸ் வரும். ஓகேவா? அப்போனா இந்த சைடு வந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை நம்ம டிவைட் பண்ண முடியும். அப்போனா 2 டேபிளில் 6 3 டைம்ஸ் வரும். இது நம்பர் சேஞ்ச் ஆனனால டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்னதில் கிடைக்குது? ஃப்ராக்ஷனில் கிடைக்குது. இது வந்து இண்டிஜர்ஸில் என்ன வரும்? ஒன்று 0 வரணும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் வருது. இது ஃப்ராக்ஷனில் வரனால டிவிஷனும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் வராது. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன வரும்? அடிஷனும் மல்டிப்ளிகேஷன் 2 மட்டும்தான் வரும். எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ 6 + 5 = 5 + 6, இது என்ன ப்ராப்பர்ட்டின்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன ரைட் பண்ணணும்? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு ஸ்பெல்லிங் படிக்கணும். COMMU கம்மு, TATIVE கம்யூட்டேட்டிவ், COMMU கம்மு, TATIVE கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம்? க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா 4 ஆப்ரேஷன்லேயுமே எனக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அது வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் வந்து அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் ஷூட் ஆகும், சப்ராக்ஷன் டிவிஷனுக்கு வராது. சரியா? அப்போ ஒரு 2 நம்பர் இருக்குது, அதை ஆர்டர் சேஞ்ச் பண்ணாலும் என்ன ஆகும்? ஆன்சர் வரும். இப்போ 6 + 2 2 + 6 போட்டால் என்ன வரும்? ஆன்சர் 2 பக்கமே சேமாக தான் வரும். மல்டிபிளும் சேமாக வரும், அடிஷனில் சேமாக வரும். இப்படி வந்து ஒரு 2 நம்பரை ஆர்டரை சேஞ்ச் பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். இதுக்கு பேர் என்னது? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் தேர்டு ப்ராப்பர்ட்டி வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது வரைக்கும் க்ளோசர்லேயும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் 2 நம்பர்ஸ் மட்டும் பார்த்தீங்க. க்ளோசர்னால் எல்லா ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாத்துலேயுமே ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ஆன்சர் வந்துடும். கம்யூட்டேட்டிவில் வந்து அடிஷன் மல்டிப்ளிகேஷனில் மட்டும்தான் என்னென்னா நம்ம 2 நம்பரை ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறப்ப அடிஷனும் மல்டிப்ளிகேஷனில் மட்டும்தான் ஆன்சர் வரும். ஸோ அது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் வந்து 3 நம்பர்ஸ் வரும். சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே ஏபிசின்னு தான் ரைட் பண்ணியிருக்கேன், இங்கே ஏபிசின்னு தான் ரைட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் ப்ராக்கெட்ஸ் மட்டும்தான் இன்க்ளூட் ஆகும். இப்போ லாஸ்ட் 2 நம்பருக்கு ப்ராக்கெட் போட்டிருக்கேன், இங்கே என்ன ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு ப்ராக்கெட் போட்டிருக்கேன். சரியா? அதாவது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4ன்னு எடுத்திருக்கேன். 2 வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஆட் பண்ணுங்கள், 7. ஸோ 2 + 7 9, இந்த சைட் 9 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே அதே மாதிரி தான் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற ஆட் பண்ணால் 5, அதுக்கப்புறமா 4 ஆட் பண்ணால் 9. அப்போனா இதுவும் ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ அடிஷன் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் சூட் ஆகும். நெக்ஸ்ட் அதே மாதிரி சப்ராக்ஷன் சூட் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மல்டிப்ளிகேஷன் அதே மாதிரி தான், அதே 3 நம்பர்ஸ் தான். ஆனால் ப்ராக்கெட் மட்டும் லாஸ்ட் 2 நம்பர், இங்கே ஃபஸ்ட் 2 நம்பர் இருக்கும். எப்பயும் போல் ப்ராக்கெட்டில் இருக்கிறத மல்டிபிள் பண்ணால் 3 4s are 12, அதுக்கப்புறம் 2 × 12 மல்டிபிள் பண்ணால் 24. இங்கே அதே மாதிரி ப்ராக்கெட்குள்ளே ஃபஸ்ட் 2 நம்பரை பண்ணால் 2 3s are 6, 6ஓட 4 மல்டிபிள் பண்ணால் 24. ஆன்சர் ஈக்குவலாக வந்து. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் அடிஷனும் மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் வரும், சப்ராக்ஷன் டிவிஷனும் வராது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எக்ஸாமில் இந்த மாதிரி ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டு ப்ராக்கெட் போட்டு கொடுத்துருப்பாங்க. முதல்ல அது ஒரு ப்ளஸ் சைன் வந்திருக்கான்னு பாருங்கள், இங்கே மல்டிபிள் சைன் வந்திருக்கான்னு பாருங்கள். ஸோ இது 3 நம்பர் வந்து ப்ராக்கெட் போட்டு வந்திருக்கா. ஸோ இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இங்கே ரைட் பண்ணணும். அதுக்கு ஸ்பெல்லிங் ஃபஸ்ட்டு தெரியணும். ASSO அஷோ, CIATIVE அசோசியேட்டிவ், ASSO CIATIVE அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ 3 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ஒன் க்ளோசர் ப்ராப்பர்ட்டிஸ்னால் 4 அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் 4க்குமே என்ன பண்ணுறோம்? ஆன்சர் வந்துடும். அது க்ளோசர் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ கம்யூட்டேட்டிவ்னா 2 நம்பர் இருக்கும், அந்த 2 நம்பரை ஆர்டரை சேஞ்ச் பண்ணாலும் ஆன்சர் ஈக்குவலாக தான் வரும். அது அடிஷனும் மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் வரும் கம்யூட்டேட்டிவ். நெக்ஸ்ட் தேர்டு ஒன் வந்து அசோசியேட்டிவ். 3 நம்பர்ஸ் இருக்கும், இதுவும் அடிஷன் மல்டிப்ளிகேஷனில் தான் வரும். இல்லை வந்து ப்ராக்கெட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகும். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஸ்பெல்லிங் படிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4th ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 4th ஒன் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அதாவது என்னென்னா A + 0 = A. 0வோட எந்த நம்பரை ஆட் பண்ணால் என்ன வரும்? நம்பர் இட் செல்ஃப், சேம் நம்பர் தான் வரும். இப்போ நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் A + B = B + A பார்த்தோம்ல, அதே மாதிரி இப்போ A + 0னாலும் A தான் வரும். அந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணுங்கள். 0 + Aனாலும் என்ன வரும்? A தான் வரும். 0 வந்தாவே என்ன பண்ணணும்? அது என்ன ப்ராப்பர்ட்டி?
அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஓகேவா? இப்போ ஏக்கு பதிலாக 15 போடு. 15 + 0 அதே 15 தான் வரும். ஆர்டரை சேஞ்ச் பண்ணுங்கள். 0 + 15 ஆன்சர் என்ன வரும்? 15 தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ 15 + 0 = 15 என்ன ப்ராப்பர்ட்டின்னு கேட்டால் நீங்கள் என்ன எழுதணும்? அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஓகேவா? இப்போ இது கிளியராக புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5th ஒன் அடிட்டிவ் இன்வர்ஸ். 5th ஒன் என்ன? அடிட்டிவ் இன்வர்ஸ். அதாவது ஒரு ஏ இருக்குன்னு வச்சுக்குவே, அதோட இன்வர்ஸ் எப்படி இருக்கும்? -a. இங்கே எதுவுமே இல்லைன்னா +a. +aனா அதோட இன்வர்ஸ் என்னது? -a. -aனா அதோட இன்வர்ஸ் என்னது? +a. அவ்வளோதான். இப்போ +aவையும் -aவையும் ஒரு நம்பர் இருக்குது, அதோட இன்வர்ஸை நம்ம ஆட் பண்ணோன்னா ஆன்சர் என்ன வரும்? 0 வரும். இப்போ ஏவோட இன்வர்ஸ் என்னது? இங்கே ஏ வந்து +aவாக இருக்குது, அதோட இன்வர்ஸ் வந்து -a. இங்கே -aவாக இருக்குது, அதோட இன்வர்ஸ் என்னது? +a. இப்போ ரெண்டே ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? 0 வரும். இப்போ பாருங்கள், 52ங்கிறது எதுவுமே இல்லைன்னு இங்கே ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். +52ஓட இன்வர்ஸ் எது? -52. ஓகேவா? -52ஓட இன்வர்ஸ் எது? +52. இப்போ ரெண்டையுமே ஆட் பண்ணுறப்ப ஆன்சர் என்ன வரும்? 0 வரும். ஓகேவா? ஒரு நம்பரோட இன்வர்ஸ்னால் இப்போ ப்ளஸ் சைனில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? மைனஸ் சைனில் போடணும். மைனஸ் சைனில் இருந்தால் ப்ளஸ் சைன் போடணும். பாருங்கள், இப்போ -7ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன? +7. இப்போ ஒன்று மைனஸில் இருக்குது, ஒன்று ப்ளஸில் இருக்குது, ரெண்டுமே சேம் நம்பர். ஆன்சர் என்ன வரும்? 0. ஓகேவா? சரி, இப்போ -10 இருக்குது. -10ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன? +10. இப்போ ஆன்சர் என்னது? ஒன்று -1 +a நம்பர் இருந்தால் ஆன்சர் 0. இந்த மாதிரி ஒரு நம்பரோட அதோட இன்வர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி? அடிட்டிவ் இன்வர்ஸ். ஸ்பெல்லிங் படிக்கணும். ஓகேவா? அடிட்டிவ் ஐடென்டிட்டி. IDEN ஐடன், TITY ஐடென்டிட்டி. அடிட்டிவ் இன்வர்ஸ். ADDIVE அடிட்டிவ் இன்வர்ஸ். INVERSE இன்வர்ஸ். ஓகேவா? டோட்டலி 5 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துட்டோம். க்ளோசர்னா எல்லா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாத்துக்குமே ஆன்சர் வரும். அது க்ளோசர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. 2 நம்பர்ஸ் இருக்கும், அதை ஆர்டரை சேஞ்ச் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அது நெக்ஸ்ட்டு வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸில் 3 நம்பர்ஸ் இருக்கும், அதுக்கு ப்ராக்கெட் மட்டும் சேஞ்சஸாக இருக்கும். சரியா? இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அடிட்டிவ் ஐடென்டிட்டினா 0 வந்திருக்கும். 0 + anything சேம் நம்பர் இட் செல்ஃப். சரியா? இப்போ 0 வந்தாவே என்னது? அது அடிட்டிவ் ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட் என்னென்னா அடிட்டிவ் இன்வர்ஸ். ஒரு நம்பர் இருக்குன்னா அதோட இன்வர்ஸ் என்ன இருக்குன்னா, இப்போ +5னா அதோட இன்வர்ஸ் என்னது? -5. இப்போ -5ஓட இன்வர்ஸ் என்னது? +5. இப்போ சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? 0 வரும். இது வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ். நெக்ஸ்ட் 6th லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 6th ஒன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னா நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் பார்த்த மாதிரி தான் 3 நம்பர்ஸ் இருக்கும். சரியா? ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா, இங்கே அங்கே எல்லாமே ஒன்று ப்ளஸ் சைனாக வரும், ஒன்று மல்டிபிள் சைனாக வரும். அப்படி வந்தால் மட்டும்தான் அது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இங்கே நல்லா லிசன் பண்ணுங்கள். ஒன்று மல்டிபிள் இருக்கும், ஒன்று ப்ளஸில் இருக்கும். அப்போ உங்கள் டீச்சர்ஸில் என்ன பண்ணுவாங்க? டெஸ்ட் நோட்லாம் நீங்கள் டெஸ்ட் நோட் எழுதியிருப்பீங்க, கரெக்ஷன் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க? நோட்டெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா? இப்போ என்னென்னா, இப்போ இங்கே A இன்ட்டு இருக்குது, இங்கே B + A இருக்குது. இப்போ ஏவை வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம பிக்கு கொடுக்கணும். ஸோ A இன்ட்டு B. ஓகேவா? ஏவை வந்து பிக்கு கொடுத்துட்டோம். இந்த ப்ளஸ் சைனை வந்து நம்ம அப்படியே ரைட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஏவை வந்து பி கொடுத்துட்டோம், அப்புறம் சி கொடுக்கணும்ல. ஸோ திரும்ப என்ன பண்ணணும்? A இன்ட்டு C. அவ்வளோதான். டிஸ்ட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டி ஒன்றுமே இல்லை. நம்ம இந்த ஃபஸ்ட் நம்பரை வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிற 2 நம்பருக்குமே என்ன பண்ணணும்? நம்ம கொடுக்கணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் ஏயும் பியும், ஏ இங்கே இன்ட்டு இருக்கனால A இன்ட்டு B ரைட் பண்ணிட்டோமா? சென்டரில் என்ன சைன் இருக்குது? ப்ளஸ் சைன் போடணும். நெக்ஸ்ட் ஏக்கு பிக்கு நம்ம கொடுத்துட்டோம் ஏவை, அதே மாதிரி சிக்கு ஏ கொடுக்கணும். ஸோ A இன்ட்டு C. ஓகேவா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. அதே 3 நம்பர் தான் இருக்கும். என்ன பண்ணணும்? சேம் அந்த அசோசியேட் பண்ண மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. சரியா? இப்போ பாருங்கள், ஏக்கு ஒரு 5 இருக்குது, பிக்கு கொடுத்துட்டாங்க, சிக்கும் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த சைடு நம்ம 2 பக்கம் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே தான் ஆட் பண்ணணும்.
5 வருது. அப்புறம் 5 5 25 வந்துருச்சு. இங்கே பாருங்கள். இப்போ ஏ இன்ட்டு பி, ஏக்கு இது 2 மல்டிபிள் பண்ணுங்கள் 15. நெக்ஸ்ட் ஏ இன்ட்டு சி, இது 2 மல்டிபிள் பண்ணுங்கள் 10. 2 ஆட் பண்ணால் 25 வந்துருச்சா? ரெண்டுமே ஈக்குவலாக வரும். நல்லா லிசன் பண்ணி. டிஸ்ட்ரிபியூட்டில் வந்து ஒன்று இன்ட்டு வரும், ப்ளஸ் வரும். ஒரே இதில் வந்து மல்டிப்ளிகேஷன் வரும், அடிஷனும் வரும். ஆனால் அசோசியேட்டிவில் எல்லாமே ப்ளஸில் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா எல்லாமே மல்டிபிளில் தான் இருக்கும். நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ அதே மாதிரி தான் இது மல்டிபிள், அங்கே ப்ளஸ்ஸாக இருந்தது, இங்கே மைனஸாக இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதே மாதிரி தான் ஏஏ பிக்கு கொடுக்குறோம், கொடுத்தாச்சு. இங்கே சைன் மைனஸ் இருக்கிறனால இங்கே மைனஸ் சைன். அடுத்து ஏவை சிக்கு கொடுக்குறோம். அப்போனா ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சி. அதே மாதிரி தான் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணுறோம். ப்ராக்கெட் இருக்கிற மல்டிபிள் பண்ணால் 15, இங்கே பண்ணால் 10. 2 மல்டிபிள் பண்ணால் 5 வரும். 15ல் 10 மைனஸ் பண்ணால் 5 வரும். ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருச்சு. சரியா? டிஸ்ட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டியில் வந்து ஒன்று இன்ட்டு ப்ளஸ் இருக்கும், ஓகேவா? மல்டிபிள் இருக்கும், ப்ளஸ் இருக்கும். இங்கே என்ன வரும்? மல்டிபிள் இருக்கும், மைனஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்தால் என்ன ப்ராப்பர்ட்டியோ? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியோ. இந்த மாதிரி நம்பர்ஸ் நல்லா பார்த்துக்கோ. நம்பர்ஸ் கொடுத்துருந்தா இந்த மாதிரி பாருங்கள், மல்டிபிள் இருக்கா, ப்ளஸ் இருக்குது, மல்டிபிள் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு எழுதணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்பெல்லிங் படிக்கணும். டிஐஎஸ் டிஸ் டிஆர்ஐ ட்ரை டிஸ்ட்ரிபியூட்டிவ், பியூடிஐவி பியூட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிவ். இப்போ நான் 6 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் க்ளோசர், கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், அடிட்டிவ் ஐடென்டிட்டி, அடிட்டிவ் இன்வர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த 6 ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பெல்லிங்கோடு என்ன பண்ணணும், நீங்கள் கிளியராக பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1, இன்ட்ரடக்ஷன் பார்ட் 2, இந்த 2 வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண முடியும், சம்முக்கு போக முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸசைஸ் 1.1 பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருங்க. அப்போ தான் நம்ம சம் போட ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.